நாட்டில் காவல்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய தாத்தா கக்கன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு காவல்துறையிலே போலீஸில் வேலை கிடைக்கிறது. அவர் ஓடி போய் அப்பாவிடம் சொன்னால் மகிழ்ச்சி அடைவார் என்று, அப்பா நான் போலீஸில் சேர்ந்துட்டேன், வேணாம் ஐயா, நான் ரெக்கமெண்ட் பண்ணி தான் உனக்கு, நான் முன்மொழிஞ்சு தான் இந்த பதவி கிடைச்சதுன்னு ஒரு விமர்சனம் வரும், அந்த வேலை வேணான்னு எழுதி கொடுத்துடு. அமைச்சர் அரசு பேருந்தில் பயணம் செஞ்சார் கடைசி வரைக்கும், உங்களால் நம்ப முடியுதா? உடல் நலம் நலிவுற்று உடல் நலிந்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது அரசு மருத்துவமனையிலே படுத்திருந்தார் என்பது உங்களால் நம்ப முடியுதா என்று பாருங்கள். இன்னொரு தாத்தா ஜீவானந்தம் சேலத்திலே மாநாடு, கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு முடிச்சு திரும்புகிற போது வழியிலே தொடர் வண்டியிலிருந்து இறங்கும் போது தோழர் ஒருவர் குரு எதிரே வருகிறார். பசியாக இருக்குது, தேநீர் சாப்பிடலாமா, டீ குடிக்கலாமா? குடிக்கலாம். ஒரு டீயை குடிச்சிங்கன்னா ஒரு டீ சொல்லுங்க, நீ ஏன் என்ன பசிக்குது அப்படின்றது. பசிக்குன்னா சாப்பிட வேண்டியதாலே அப்படின்னு. காசு இல்லை அப்படின்னு. அது என்ன தோல்ல பெரிய மூட்டை, அது பணம் அப்படின்றது. அப்ப அந்த பணம்தாரர்களை எடுத்து சாப்பிட வேண்டியதானே? அது எப்படி? அது தோழர்கள் கட்சிக்கு கொடுத்த காசு, அதை எடுத்து எப்படி நம்ம சாப்பிடுறது அப்படின்னு. இப்படியெல்லாம் நமது முன்னவர்கள் இருந்தார்கள் என்று உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் இந்த நிலத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலம் வரை சரியாக இருந்த, மிகச்சரியாக இருந்த நிர்வாக முறை, ஊழல் லஞ்சமற்று இருந்த நிர்வாக முறை. முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை தவிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்க்கவில்லை என்பதை தவிர்த்து ஊழல் செய்தார், லஞ்சம் வாங்கினார், எவரும் குற்றம் சாட்ட முடியாது. பக்தவச்சலம் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்னாடி வந்த பக்தவச்சலம் அவர்கள் ஊழல் லஞ்சம் பெற்றார் என்று குற்றம் சாட்ட முடியாது. படோடமான வாழ்க்கை வாழ்ந்தார் என்று யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் இந்தி திணிப்பை எதிர்க்கவில்லை, அதை தவிர எந்த குற்றமும் அவர் மேல் சுமத்த முடியாது. இந்தி எதிர்ப்பில் போராடிய நம் முன்னவர்களை தாக்குதல் நடத்தி அழித்தார்கள், துப்பாக்கி சூடு நடத்தி கொன்றார். அதனால்தான் அந்த ஆட்சி வீழ்ந்தது. அப்படி எளிமையாக வாழ்ந்த தலைவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டில் ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றாரோ அன்னைக்கு தான் அநாகரிக அரசியல், ஊழல் லஞ்ச அரசியல், அவதூறு அரசியல், பழிவாங்கும் அரசியல், சூது வாது கொண்ட அரசியல், சூழ்ச்சி அரசியல் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது என்றது. அன்றிலிருந்துதான் இந்த நிலம் ஊழல் லஞ்சம் என்பது தேசியமயமாக்கப்பட்டது என்றார்.